ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிஆர் ரேங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோம். இந்த டைம் நம்ம வடக்கன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரல. வடக்கன்ஸில் வந்தால் ஆயே பாய் ரிவே கரோ அப்படின்னு பேசிட்டு போனாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க கைஸ். வடக்கன்ஸ் நம்மளே வெறுப்பேற்றிட்டு பானுங்க. பீக்கில் இறங்க வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால். இப்போ நம்ம நாங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம் கைஸ். இந்நேரத்துக்கு நான் மேலே இறங்கி இருந்தேன்னா தாம்சன் கன் எடுத்திருப்பேன். எனக்கு அது கிடைக்கல. என்னால் நம்ம வெத்து அருவாலை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தந்துடலாம். ஏன்னா இதை வச்சு நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதுவும் வெட்ட அருவாளுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் கூட கொடுத்துருக்கானுங்க. அந்த இழுத்துட்டு போய் டொப்புன்னு ஒரு அடி வைக்கிற மாதிரி நானும் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அப்புறம் நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன் கைஸ். இப்போ நாங்களே லூட் அடிச்சுட்டு நாங்கள் புல்லோ ஃபண்ட்ரு டபுள் பேரல் வச்சு நல்லா ஆட தெரியும். அதனால் டபுள் பேரல் எடுத்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் மேக் எடுத்துருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு எடுப்பேன். இப்போ ஃபன் பண்ணிட்டு பானுங்க வண்டியில் ஏறிட்டு. அடடே அப்புறம் கொளுத்தி விட்டுருவேன்டாடே, என்னை யாராவது ஏற்றுங்கடாடே சாமின்னு கத்திட்டுனேன். அதில் ரெக்கார்டில் இருந்தா கூட்டிகிட்டு போங்கடா. அட எவன்டா இறக்கி விட்டவன்? இங்கே பாருங்க வண்டி மண்டை மேலே சொருகியிருப்பான் நேரத்துக்கு. எவன் ஆனால் இவன் தருவன்னா சொருகுனது. இவனும் என் ஃப்ரெண்டுனா மண்டை மேலே சொருகியிருப்பான். வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறியாச்சு. அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு இப்படியே நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இப்போ நான் பீமசக்தி 90 மாதிரியே இருக்கல கைஸ். அங்கேனா நாங்கள் போய் நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கன்று தேவை கைஸ். நானும் மரத்து மேலே முட்டிட்டேன். ஏன்னா வண்டியில் ரொம்ப குறைவான இருக்குது. இது இங்கே பாருங்க புல்லோ பண்ணுறக்கிட்ட டபுள் பேரில் மேக்கு. ப்ரோ அப்படி இரு ப்ரோ, எங்களுக்கு ப்ளஸ் ஆகும் ப்ரோன்னு சொன்னோன்னே இறங்கிட்டார் பயத்தில். இப்போ மெடிக்கெட் சுற்று ப்ரோன்னு கிட்ட எனக்கு கன் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ரீஜியன் பிளேயர்ஸ் ஏன் பண்ணுறாங்கன்னு. அவரும் மெடிக்கெட் சுற்றுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 பாயிண்ட்டாக ப்ளஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணால். அதனால நான் இப்போ நான் கன் வாங்க போகிறேன் கைஸ். இப்போ நான் கன்று போய் வாங்கிட்டு வந்துடலாம். நான் ஐடி பேர் மாற்றிட்டேன் கைஸ். அது மாற்றியாச்சு. அதனாலண்ணா இப்போ போய் நம்ம இங்கே பாருங்க வண்டியில் அங்கேருந்து சொருகிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே இருந்து நம்ம அந்த கன்று வாங்கிக்கலாம். இங்கே ஒரே பைக் ரைடர்ஸாக இருப்பானுங்க. அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் கொளுத்தி விட்டதில் அழுதுட்டான்னு சொல்ல, இது அழுகிற மாதிரி இல்லை, கத்திட்டான் பைக்கில். என் பைக்கை ஏன் கொளுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா. போன மேட்ச்சில் கைஸ் நெக்ஸ்ட் ஆரா மேப்பில் என் மண்டை மேலே சொருகியிருப்பான். நானும் பயத்தில் தெரியாமல் மேக் வச்சு அழுத்திட்டேன் கைஸ். அதுக்கு என் வண்டி ஏன் எரிச்சிங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு 1v1 கூப்பிடாமல் நான் 1v1 கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு வின் ஆகிட்டேன். இப்போ அப்படியே அலைவு 31 அலைவு அப்படியே இருக்குது கைஸ். நம்ம போய் எல்லாத்துக்கிட்டையும் 4 3 3ன்னு இருக்குது. என்கிட்ட மட்டும் வெறும் 2 கிலோவால். இந்த புல்லோ ஃபண்ட்ரிக்கிட்டலாம் மெடிக்கெட்டே இல்லை. என்கிட்ட லெவல் 2 ஹெல்மெட்டா. அப்படியே நம்ம இப்போனா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டு இது பண்ண போகிறோம். இப்போ வாங்கடா சாமி, வெயிட் பண்ணுங்கள். இப்போனா கைஸ் நாங்கள் அது பண்ண போகிறோம். க்ளோவால் போட்டு யங் க்ளோவால் ஸ்கின்னுடா கைஸ். போடுறாது நான் போடுறேன். நான் போடுறேன்டா. தருண் 1v6 நான் போடுறேன்டான்னு சொல்லிட்டேன். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அங்கே வாட க்ளோவால். ஒன்று ஒரு கிரனேடு எடுத்து போடுறா. அதுக்குள்ளே அவன்டா கண்ணை வச்சு இது போட்டுட்டு இருக்கிறேன். போடுறா
இவனாக்கு ரிவே பண்ணுங்க. இங்கே பாருங்க ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் வண்டியில் நான் ப்ளோ பண்ணுறேன். அவ்வளோ பைக் ரைடர்ஸு யாரோ எனக்கு கன்று வச்சு எனக்கு இது பண்ணி விடுங்க கைஸ், ரிவே பண்ணி விடுங்க கைஸ். இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி பண்ணால் பாயிண்ட்டு ஏறும். எவன்டா என்னைய பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு கன்று வச்சு ஹெச்பி ஏற்றுறா இவன் தருவன்னு. அதில் 100 ஆயிடுச்சு போல கைஸ், அதனால நான் ஏற்றலை. இப்போ நம்ம நேராக கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு போம், ஃபன் பண்ணிட்டு போம், இல்லை நேரமாகும். இப்போ நான் இங்கே போகிறேன் கைஸ். நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ 17வது அளவுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ புல்லோ பண்ணுற பீக்கில் ஃபேக்ட்ரியில் போய் கில் எடுக்கிறேன்னு பேரில் டொப்புன்னு நாக் ஆகிட்டாரு. என்கிட்டயும் 100 காயின் தான் இருக்குது. ஹார்ட்டில் உட்காந்து ரிவே பண்ணிடலான்னு உட்காந்து ரிவே பண்ணி விட்டேன். ஆனால் புல்லோ பண்ணுறோம் பார்த்துட்டுக்குது. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிவே பண்ணிட்டுருக்கிறேன். ப்ரோ ரிவே பண்ணு ப்ரோ, ரிவே பண்ணு ப்ரோ. தருண் V6 நாக்கு 2 பேர்த்தையும் ரிவே பண்ணி விட்டுறலான்னு ஹார்ட்டில் உட்காந்துட்டேன். நல்ல வேலை எனிமி கரெக்டாக என்னை போட்டு அடிச்சுட்டாங்க கைஸ். ரிவே பண்ணோன்னே நான் தருண் V6 நாக்கால் கரெக்டாக எனிமி என்னை அடிப்பான் பாருங்களேன். ரிவே பண்ண அடுத்த செகண்ட் இங்கே பாருங்கள், டேன் 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 டேட டேன் டேட டேன் டேன் டபுள் பேர்லேயே வச்சு அழுத்திட்டான். ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் ஜோன் சர்வே நம்மளை ரிவே பண்ணி விட்டார். இப்போ நான் தரமான ஆட்டம். பீக்கில் இறங்குனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் நாக் ஆகிட்டோம். அப்புறம் நான் ஜோன் சர்வே ஒன்று பண்ணார் பார்க்கணும், நாங்களே வடப்ஸ் ஆகிட்டோம். இப்போ போய் நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கத்திட்டு கிடந்தான் அந்த ஜோன் சர்வே. ஏன்னா அவனுக்கிட்ட மெடிக்கெட்டே கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கதை சொல்கிறேன். இது கொஞ்சம் போர் அடிக்கும். எனிமி கீழே இருக்கிறான்னு இறங்கிட்டேன் கைஸ் தெரியாமல். 80 ஹெச்பியில் தப்பிச்சிட்டேன். அவன் பின்னாடியே வந்துட்டான். இங்கே பாருங்களேன், போடுங்க திருப்பி நாக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே நாக்காயிரும். இங்கே பாருங்கள், தருண் V6 நாக்கு கைஸ். இங்கே பாருங்கள், தருண் இவன் தருணும் நாக்காயிட்டுவான். இப்போ பாருங்கள், புல்லோ ஃபண்ட்ரு இவன் தருண் நாக்காக மாட்டான். புல்லோ ஃபண்ட்ரு கில்லு போகிறான்னு சொல்லி இவன் தருண் இப்போ தரமான சம்பவம் பண்ணுவான்னு பாரு. கில்லு எடுக்காதரா, ரிவே மட்டும் பண்ணி விட்றான்னு நாங்கள் சொல்லிட்டோம். அவனும் ஹெச்பி வெறும் 3 நடை இருக்குது நார்மல் மெடிக்கெட்டுன்னு சொல்லிட்டான். உங்களுக்கும் இதாகிடுச்சு கைஸ். பதட்டத்தில் டிமிட்ரியாவது போட்டு ஹெச்பி ஏற்றுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். என்கிட்ட மெடிக்கெட் காலி ஆயிடுச்சுடா அப்படின்னு கத்துறான் மைக்கில். என்ன பண்ணுறது அப்படின்னு கத்திட்டு இன்னலர் போட்டுட்டு டிமிட்ரிலாம் போடலை, ரிவே பண்ணி விட்டான். நல்ல வேலை ரிவே பண்ணி விட்டான். நான் ஒருத்தன் நாங்கள் கிட்டேன்னு உட்காந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் 0 டேமேஜ் கைஸ். இங்கே பாருங்கள், நான் டேமேஜ் எடுப்பானான்னு தெரியல, வெறும் 0 டேமேஜ். இப்போ பாருங்களேன், நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் சர்வே பண்ணிடுவோம் கைஸ். திருப்பியும் நாங்கள் நாக் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாருமே அவன் ரிவே பண்ணனா கைஸ் பார்ப்பான்னா அவன் கில்லு எடுக்கிறதுல ப்ளஸ் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கில்லு எடுக்கிற பேரில் அவனும் நாக் ஆகிட்டான். இப்போ நானும் அவன் ரிவேஞ்ச் எடுக்க போகலான்னு சொல்லி அந்த டிமிட்ரிக்காரனுக்கு ரிவேஞ்ச் எடுக்க போனேன் கைஸ். அப்படியே ஒருத்தன் நாக் பண்ணல இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நானும் குளோவால் போட்டு தப்பிச்சிட்டேன். அதனால நான் நாக் ஆயிடுவேன். போடு பின்னாடி எவன்டா இப்படி வண்டியில் சொருகிட்டு இருக்கிறீங்க? இல்லை வண்டி எடுத்துடுறானுங்க 10 லைவ் கிட்ட வந்தோடனே. இல்லை கில்லுலே இருக்கிறானுங்க கைஸ். திருப்பி உள்ள ரிவே பண்ண போடான்னு சொல்லும் போது நான் என் மைக் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். என்ன பெரிய தப்பு. புல்லோ பண்ணுற வேறு டொப்புன்னு நாக் ஆகிட்டாரு, ஆஃப்லைன்னு சொல்லிட்டாரு. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கில் எடுக்கிறதுல ஸ்கைலரை போட்டு விட்டான். வெண்டிங் மிஷினில் வாங்கின ஸ்கைலரை இவன் கில்லு எடுத்து ஆகணும்னு பாருங்க. இவன் கொஞ்ச நேரம் சர்வே பண்ணானா பூய் அடிச்சிடலாம் கைஸ். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், 4 லைவ்னா பூய் அடிச்சிடலாம் போட்டான். ஒன்றும் பரவாயில்ல கைஸ். பாய் ஃப்ரம் வீடியோ. பாய் 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 பாய்.